கைஸ் 1 கிராம் வெள்ளி வாங்கலாம் 1 கிராம் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சவங்களாம் இப்போ அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு சிலிண்டர் கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கம்பெனி வாசல்ல கியூ கட்டி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான நிலைமையில தான் இப்போ இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா பேனிக்கா எல்லாமே எல்பிஜிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் எல்லா பெட்ரோல் பங்க்லயும் பாத்தீங்கன்னா கியூ கட்டி நிக்கிறாங்க. எல்லாம் பானையில வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போறாங்க. இது நம்ம சென்னையிலயும் நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது, இந்தியா ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. சோ பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா தட்டுப்பாடே இல்லை. பெட்ரோல் வந்து நம்மகிட்ட அடுத்த 30 நாளைக்கு ஸ்டாக்கும் இருக்குது, சப்ளையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பெட்ரோலில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி இருந்தாலும் எதுக்கு இந்த பதட்டம்? எதனால இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெட்ரோல் கிடைக்காது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துடும். அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு. பெட்ரோல் கிடைக்காத நியூஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேனில் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா 20 லிட்டர் கேன்ல வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தலாம் ட்ரம் தூக்கிட்டு வரான் பெட்ரோல் வாங்குறதுக்கு. டேய் பெட்ரோல் எவாபரேட் ஆயிடும்டா, அது கூட தெரியாம எப்படா நீங்க வந்து ஓப்பனா இந்த மாதிரி ட்ரம்ல வந்து வாங்க வர அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதாவது முந்தானேத்து வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க சிலிண்டரை மதிக்கவே மாட்டோம். இப்போ எல்பிஜியை பார்த்தாலே ஏதோ பெரிய விஷயம் பார்த்து திருடுறானுங்க. எல்பிஜி சிலிண்டரை கார்ல போட்டு திருடி எடுத்துட்டு போறானுங்க. அந்த வீடியோலாம் பார்க்க முடியுது. ஸோ சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கோல்டு சில்வர் அப்படின்னு என்னதான் பேசினாலும் கடைசியில் நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பேஸ்மெண்ட் ஆட்டங்கன்றுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்பிஜி ஷார்டேஜ் வந்து எந்த அளவுல இருக்கு, இந்த இடத்துல பெட்ரோல் ஷார்டேஜ் எந்த அளவுல இருக்கு, மக்கள் இந்த அளவுக்கு பதட்டப்படுறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ டீடைல்டா சிம்பிளா சொல்றேன். அப்படி எப்படி சொல்றது, அது இதுன்னு உலக பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசாம சிம்பிளா எனக்கு எப்படி புரிஞ்சதோ அதை உங்களுக்கும் புரிய வைக்க ட்ரை பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு போர் ஒன்று போயிட்டு இருக்குங்க. ஆனா ட்ரம்ப் ஏதாவது போர்லாம் இல்ல, சும்மா ஒரு ராணுவ நடவடிக்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது போராலாம் கன்சிடரே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும்மா போய் தட்டி விட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ராணுவத்தை அமைச்சு வச்சிருக்காரு. சோ இந்த இடத்துல வந்து நம்மள பார்க்கும்போது நமக்கு வந்து இது போர் தான் வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல ஈரான் வந்து இந்த 2 கண்ட்ரியே வந்து டஃப் கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற இந்த ஒரு இடம் இருக்குல்ல, அதாவது கப்பல் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்க கப்பல்ஸ் எல்லாமே அந்த வழியா தான் வரணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்த உலகம் ஃபுல்லா இருக்க மத்த எல்லா கண்ட்ரிக்கும் ஸ்பிளிட் ஆகுது. சோ அப்படின்னும் போது அந்த இடத்தை ஈரான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம செக் வச்சா மத்த கண்ட்ரிங்களெல்லாம் அமெரிக்காவை பிரஷர் பண்ணும். அமெரிக்காவும் மற்ற கண்ட்ரிங்கெல்லாம் பிரஷர் பண்ணுச்சுன்னா ஆப்வியஸா என்ன நடக்கும்? சோ இந்த போர் வந்து நின்றும் அப்படின்றது ஈரானோட ஒரு தாட். அதனால ஈரான் வந்து அதை பண்ணிட்டு இருக்குன்னு வைங்களேன். சோ இந்த இடத்துல பாதிக்கப்படுறது இந்தியா மாதிரியான கண்ட்ரிகள் பயங்கரமா பாதிக்கப்படும், சைனா மாதிரியான கண்ட்ரிகள் பயங்கரமா பாதிக்கப்படும். ஆனா சைனா இதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா சைனா வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்லி நேஷனா ஈரானை பார்த்தது, ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு, ஈரான் சைடில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்னுது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து சைனாவோட கப்பல் மட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொன்னதால சைனா வந்து கப்பல் மட்டும் இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சைனா அது மட்டும் இல்லாமல் 200 நாளைக்கு தேவையான எரிவாயு வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியா அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இந்தியா கிட்ட ஒரு 20 டேஸ் கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நம்ம வச்சிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்பிஜி உற்பத்தி பண்றாங்களே, அதாவது இந்த இதுல இருந்து கச்சா எண்ணெயில இருந்து பிரிச்சு எடுக்கறாங்களே, சோ இந்த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா 30% தான் இந்தியால வந்து உற்பத்தி ஆகுது. அதாவது இந்தியால இந்த process நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். மிச்சம் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70% கேஸ் வந்து எல்பிஜி கேஸ் வந்து வெளியில இருந்து தான் வருது. அதுல 90% கேஸ் வந்து நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வருதுன்னு வெச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை பிளாக் பண்ணிட்டா இந்தியா மாதிரியான கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா தத்தளிச்சிரும். ஏன்னா நம்ம கிட்ட பெருசா பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்ல. அதாவது ஒரு 200 நாளைக்கு வந்து தேக்கி வச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி இல்ல. சோ நம்மளால ஒரு 20 நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் இப்ப சொல்லிருக்காங்க. அதனால ரொம்ப பதட்டப்படாதீங்க, 20 நாளைக்கு தேவையான சப்ளை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் எதுக்கு இந்த பதட்டம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கேஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த எல்பிஜி ஆட்டோவுக்கு ஃபில் பண்ணுவாங்கல்ல, சோ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன கடைங்க, இந்த மாதிரி கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்னு இருக்கும். சோ ப்ளூ கலர்ல இருக்கும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி சிலிண்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அது சப்ளை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நிறைய ஹோட்டல்கள் மூடுறாங்க, டீ கடைங்க மூடுறாங்க. சோ இந்த மாதிரி பிஜி எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எங்களால எதுவும் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இம்பாக்ட்
இம்பாக்ட் வந்து வெகுஜன மக்கள் மத்தியில பயங்கரம் பரவுது. அப்ப நம்ம நாளைக்கு நம்மளுக்கும் எல்பிஜி கிடைக்கல என்ன பண்றது? அதே மாதிரி புக்கிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் புக் பண்ணா அடுத்து வந்து 25 நாள் அப்படின்ற மாதிரி டேட் வந்து தள்ளி போட்டதால சோ நம்மளுக்கு வந்து இப்போ இது காலி ஆயிடுச்சுன்னா அடுத்தது வராதோ அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துருது. அதனால கேஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் மக்கள் முண்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதுவும் நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பீதி வந்து மக்கள்கிட்ட இருக்கு. நம்மளுக்கு நாளை இல்லைன்னா என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி விறகடுப்புலாம் வச்சுட்டு இருந்தோம் வீட்டில், இப்போ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது இல்லைன்னா அவ்வளோதான் பட்னி தான் கிடக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனால எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னதான் இந்தியாவோட கப்பலை ஈரான் இன்னைக்கு காலையில் அடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறமும் இந்தியாவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை மூலமா என்ன தெரிய வந்திருக்குன்னா கடைசியில் ஓகேப்பா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுமதி கொடுக்குறோம், அதாவது இந்தியாவோட கப்பல் வந்து அது வழியாக போகலாம், சைனாவோட கப்பல் அது வழியாக போகலாம். ஸோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அனுமதிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த அனுமதி கிடைச்சதால இந்த தட்டுப்பாடு வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ஒரு தட்டுப்பாடு வந்து உருவாயிட்டு இருக்கு செயற்கையா. அது இந்த பெட்ரோல் டீசல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் செயற்கையா தான். வதந்தி, இந்த வதந்தியை நம்பி என்ன பண்றாங்க எல்லாருமே மக்கள் எல்லாம் முந்தி அடிச்சுக்கிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுறாங்க. நார்மலா 2 லிட்டர் போடுற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன்ல போய் வாங்குறாரு. ஸோ அதனால என்ன ஆகுது, பெட்ரோல் பங்க்ல சீக்கிரமாக பெட்ரோல் காலி ஆயிடுது. காலி ஆனோன்னா ஐயோ பெட்ரோல் காலி ஆயிடுச்சு நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்குமா, பெட்ரோல் இல்லைனா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பதட்டம் வருது. அந்த பதட்டம் வந்தோன்னு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு வாங்கி வச்சுக்கணும், அப்புறம் இல்லைனா என்ன பண்றது, அப்புறம் இல்லைனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேனு பானை ட்ரம் எல்லாத்துலையும் போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது பெட்ரோல் இங்கே ஷார்ட்டேஜில் இருக்குது அப்படின்னு எந்த நியூஸுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எவன்டா இதை கிளப்பி விட்டது, எப்படி இதில் மக்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியணும் பெட்ரோல் ஷார்ட்டேஜ் இல்லை, நமக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து வந்துகிட்டு தான் இருக்குது, வாங்குறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அமெரிக்காவுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாப்ல. அமெரிக்கா ஏன் ப்ரோ அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவர் தானே பெரிய நாட்டாம, அவர் தான் வாங்கக்கூடாதுன்னு நம்மளை போட்டு அடி அடிச்சுட்டு இருந்தார்ல. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் நம்ம யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்றத அங்கே உட்காந்து ட்ரம்ப் ஐயா வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அமெரிக்கான்ற ஒரு கண்ட்ரி ஈடுபடாத போரே இருக்காது போல. உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் அதோட காரணம் எங்கன்னு தேடி போய் பார்த்தா கடைசியில் அமெரிக்கான ஒரு கண்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ ட்ரம்ப் ஐயா வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப அசால்ட்டாக அதெல்லாம் போர்லாம் கிடையாது ஒரு ராணுவ நடவடிக்கை தான் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அதில் எத்தனை கண்ட்ரிக்கு அஃபெக்ட் ஆகுது, எத்தனை குடும்பங்க அஃபெக்ட் ஆகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அத்தனை டீ கடைங்க அவ்வளோ ஹோட்டல்ஸ் வந்து மூடுறாங்க, கமர்ஷியல் கேஸ் இல்லாமல் மூடுறாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களோட வாழ்வாதாரம் என்ன வருது, எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அசால்ட்டாக அமெரிக்காவில் உட்காந்துக்கின்னு ஒயிட் ஹவுஸில் உட்காந்துக்கின்னு அந்த மனுஷன் ஈஸியா பண்ணிடுறாரு. அதாவது அவரு சும்மா போற போக்குல வந்து பண்ணி விட்டு போயிடுறாரு. அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு திருப்பி அடிக்குது மற்ற கண்ட்ரிகளை உலகம் ஃபுல்லா பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கிட்டத்தட்ட அமெரிக்கா எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பெரிய நாடகம் மாதிரி தான். அதாவது நான் சொல்றதை எல்லாம் கேட்கணும், ஓகேவா, கேட்கலனா நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் அடி அடிப்பேன், எல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் அமெரிக்காவோட மென்டாலிட்டியே இருக்கு. ஸோ இந்தியாவும் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. எனக்கு இந்த விஷயத்தில் பார்க்கும்போது சைனா வந்து ஓரளவுக்கு பெட்டருங்க, ஓரளவுக்கு இல்லை பயங்கரமா பெட்டரு. ஏன்னா அவங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போயிட்டாங்க, யாரை நம்பி இல்லை. ஸோ என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அமெரிக்கா மாதிரி ஆளுங்க வந்து மிரட்டினாலும் சரி, இப்போ இந்த ஈரான் விஷயத்துலையும் சைனா வந்து ஈரானுக்கு தான் ஸ்டாண்ட் எடுத்து நின்னாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி மிரட்டுறது வைக்கிறது என்ன பண்ணாலும் சரி, நீ டாக்ஸ் போடுறியா எனக்கு, நான் உனக்கு திருப்பி டாக்ஸ் போடுவேன், 100 போடுறியா நீ 100% போட 125 போடுவேன், 125 150. ஸோ அப்படின்னா மாறி மாறி டஃப் கொடுத்து நின்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அமெரிக்காக்கு ஈக்குவலாக சைனா வளர்ந்துருச்சு அப்படின்றது தான் உண்மை. இன்ஃபேக்ட் அமெரிக்காவோட ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்குது அப்படின்றத உண்மை. ஸோ அது அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சைனா கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது எப்படி சொல்ல திருப்பி அடிச்சா அடக்கி வாசிக்கிறதும் இந்தியா மாதிரியான கண்ட்ரியை வந்து ஏறி மெதிக்கிறதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நம்ம ஒத்துக்கிட்டு தான் அங்கே ஆகணும். நம்மளை அமெரிக்கா மிரட்டுறாங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் வேணும். ஆனால் முட்டு கொடுக்கலாம், இல்லை நம்மளை எப்படி அவங்களாம் மிரட்ட முடியும், நம்ம இல்லைன்னா அவள் தான் அவங்களுக்கு எவ்வளோ பேர் மார்க்கெட் வந்து கட் ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி. அதனால தான் டேக்ஸ் போடுறான். யோசிச்சு பாருங்களேன், அந்த டேக்ஸ் போடும்போது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல, 50% போடும்போது ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாட்டாம என்ன வேணா பண்ணுவார், அது மூலமா உலகம் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் கூடிய சீக்கிரம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வார் நின்றும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து எல்பிஜி கேஸ் இதுக்கப்புறம் வந்துடும், சப்ளை வந்து நார்மல் ஆகிடும். ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம். நம்மளோட ஷிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது யாரும் பேனிக் ஆகாதீங்க. முக்கியமாக இந்த பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோலும் டீசலும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 20 லிட்டர் கேனு அந்த மாதிரி போய் வாங்காதீங்க. தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதிலே எவாபரேட் ஆகிடும். கொஞ்சம் வெளியே வச்சிங்கன்னா காற்றுல கரைஞ்சு போயிடுங்க. சொன்னா கேளுக்கு, அது மட்டும் இல்லை ரிஸ்கான விஷயமும் கூட. எதுக்கு அதை பண்ணுறீங்க? இந்த இடத்துல பெட்ரோல் ஷார்ட்டேஜ் அப்படின்றது இப்போ எந்த பெட்ரோல் பங்கும் இல்லை, இழுத்து மூடுங்கப்பா அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தா கூட பரவாயில்ல. ஒரு நியூஸும் இல்லை, எல்லாத்துலயும் நியூஸ்லயும் இது வதந்தின்னு தெரிஞ்சும் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வதந்தி தான் அப்படின்றது தெரியுது. தெரிஞ்சும் ஒருவேளை கிடைக்கலனா
அப்போ நீங்கள் அந்த வதந்தியை நம்புறீங்களே? ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ பெட்ரோல் இல்லாமல் என்ன பண்ணுறது? எனக்கு என்னன்னா, சரி ஓகே நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் வாங்குறீங்க. இஃப் இன் கேஸ் அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 5 லிட்டர் காலியானதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ சுச்சுவேஷன் அவ்வளோ ஒஸ்ட்டாக போகுது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து உண்மையிலே வந்திருக்கு, உண்மையிலே பெட்ரோல் இல்லை தட்டுப்பாடு அப்படின்னா பரவாயில்ல. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு பயத்தில் போய் எல்லாம் அதிகமாக வாங்குறது. சீக்கிரமாக பெட்ரோல் காலியானோன்னா இன்னும் பயம் அதிகமாகிடுது. ஐயோ பெட்ரோல் காலியாச்சு பெட்ரோல். ஆமாம், மொத்தமாக போயிட்டு 20 லிட்டர் கேனில் வாங்கினா காலியாக தான் செய்யும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சுச்சுவேஷன் இப்போ ஒரு மாதிரி கண்ட்ரோல்டு வந்திருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் பேசிட்டாங்க. ஸோ எல்பிஜிக்கும் அந்த இது வந்திருக்கு. அதே மாதிரி எல்பிஜி வந்து நம்ம நாட்டில் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி அதை எடுத்துருக்கணுங்க. 30% தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ அது 30% இந்தியாவிலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்பிஜியை. ஆனால் மிச்சம் 70% வெளியில் இருக்க நாடுகள் தான் வாங்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் ஈஸ்ட்டை நம்பி மட்டுமே பார்த்தீங்கன்னா 90% இருந்திருக்கு. இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 27 கண்ட்ரிலே இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து 45 கண்ட்ரி கிட்ட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடம் அஃபெக்ட் ஆகும்போது பெருசாக அடி வாங்க மாட்டோம். ஆனால் சைனா பண்ண மாதிரி நம்மளும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும். ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா 200 நாளைக்கு தேவையான எரிவாயு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. இந்தியாவும் அது மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா நம்ம நாடு தான் உலகத்திலேயே பாப்புலேஷன் அதிகமாக இருக்க நாடு. ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், பூகம்பமாக வெடிச்சிரும். நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு அப்படியே இப்படி ஓடுறாங்க, தரன்னு ஓடுறாங்க. சில பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க, சில பேர் டெத்துன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பதட்டமா நார்த் இந்தியாவில் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ பதட்டமா தான் போகுது. எல்லாம் சிலிண்டர் ஆஃபீஸ் வாசல் தான் போய் நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நார்த் இந்தியாவில் இன்னும் உக்கிரமா போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓவர் இந்தியாவே இப்போ ஒரு பேனிக் மோட்ல இருக்காங்க. எல்லாருமே போயிட்டு ஓகே நம்ம வண்டியில் வந்து டேங்க் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லாருமே எல்பிஜி கேஸ் வந்து நம்ம கிட்ட 2 இருக்கா, எப்படியாவது 3வது ஒன்று ஆட் பண்ணிக்கணும். நகையை திருடுறமா, அதாவது எப்படி கோல்டு திருடுறமா, சில்வர் திருடுறமான திருடனுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி திருடுனா போதும், இதுதான்டா இதுக்கப்புறம் அடுத்த கோல்டு அப்படின்ற மாதிரி அதை திருடுறதுக்கு வேற ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ. பட் சினாரியோ எல்லாமே ஓரளவுக்கு சுச்சுவேஷன் நார்மலாக வர மாதிரி நியூஸ்ல இப்போ ரிப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பெட்ரோலும் காலியாகல, கேஸும் காலியாகல, ரெண்டுமே இருக்கு. கமர்ஷியல் மட்டும் தான் இப்போதைக்கு கட் பண்ணியிருக்காங்க. மேபி அங்கேருந்து ஷிப்ஸ் வந்து அடுத்து வர ஆரம்பிச்சதுன்னா அதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படின்னும் போது ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கம்பேக் கொடுக்குறாங்க எல்பிஜி சைடில். பெட்ரோல் சைடில் எப்பவும் போல தான் நார்மலாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எல்பிஜி சைடில் கம்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம், நார்மலாக இருங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்ன விஷயம் ஏதுன்னே தெரியாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இதுதான் விஷயம். இதனால தான் இது கிடைக்கல, இப்போ அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு தெரியணும். எல்பிஜி வந்து அங்கே வந்து ஸ்டாப் ஆனதுனால கிடைக்காம இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷிப்ஸை வந்து அலோவ் பண்றாங்க, இதுக்கப்புறம் கிடைக்கும். ஸோ அதனால பேனிக் ஆக வேணாம். விஷயம் தெரிஞ்சா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறவங்க பேனிக் ஆக மாட்டாங்க. நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.